எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுல சந்தோஷம். அதுவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிற இந்த நாளை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக சந்தோஷம். இன்றைக்கும் உங்களை போல தான் என் ஆத்மா கர்த்தரோட வார்த்தையை கேட்குறதுக்கு தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்கே பேசுகிறது நான் இல்லை, ஆவியானவர் வழி நடத்துவார், அவர் பேசுவார், உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் அவர் கொடுப்பார். இன்றைக்கி சில கேள்விகள் இருக்குது, அதுக்குண்டான பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அதுக்குண்டான பதில் ஆவியானவர் தருவார். அது விசுவாசத்தோடு அவரோட வார்த்தைக்கு நேராக செல்வோம். ஆராதனை இன்றைக்கி நல்லா இருந்தது. நான் பாஸ்டர்கிட்ட என்ன வார்த்தை எடுத்திருக்கோம், என்ன சொல்ல போகிறோன்னு சொல்லவே இல்லை, அவருக்கும் தெரியாது, இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆராதனை ஃபுல்லாக அது சார்ந்தே தான் இருக்குது. அவரோட வழி நடத்துதல், ஆவியானவரோட பிரசனம் நம்ம சபையில் இருக்குதுன்றது இது ஒரு பெரிய சாட்சி. எதெல்லாம் வார்த்தையாக எடுத்தோமோ, எதெல்லாம் ஆவியானவர் கொடுத்தாரோ அதே இன்னைக்கு அவர் ஆராதனை பாடலாக கொடுத்தார். அப்போ அவரோட பிரசனம் இங்கே இருக்குது, நம்மளோட பிரசனம் இங்கே இருக்கான்றதான் இங்கே கேள்வி. உட்காந்துருக்கிறதுனால நம்ம பிரசனம் இங்கே இருக்காது. ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணணும்? அவரை தொழுது கொள்ளணும். ஆவியோடும் உண்மையோடும், உண்மையும் இருக்கணும், நம்ம ஆத்மா இங்கேயும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நேராக வசனத்துக்கு நேராக போவோம். எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். இதில் அந்த கடைசியாக உள்ள வார்த்தை திரும்ப சொல்லுவோம். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறவங்க இன்னும் ஆழமாக விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாதவங்க விசுவாசத்துக்குள்ளே போகணும். அதுதான் ஆவியானவரோட வாஞ்ச. அதுக்காக தான் இந்த வார்த்தையை நீங்கள் கொண்டு வந்திருக்காரு. சில கேள்விகள் இருக்குன்னு ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன். இது எல்லாருக்கும் உண்டான கேள்விகள் தான். மீடியாவில் பார்க்குறவங்களும் சரி, இங்கே சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் வைக்கிற கேள்வி, எனக்கு வைக்கிற கேள்வி, ஆவியானவர் எல்லாருக்கும் வைக்கிற கேள்வி. இங்கே எத்தனை பேர் கிறிஸ்டியன்? எத்தனை பேர் இங்கே கிறிஸ்தவர்கள்? யாரும் இல்லையா? நம்ம ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுவோம்ல, என்னன்னு ஃபில்அப் பண்ணுவோம்? இப்போ அதுலேருந்து சொல்லுவோம், இங்கே யார் யாரெல்லாம் கிறிஸ்டியன்? யார் யாரெல்லாம் கிறிஸ்டியன்? அந்த நம்பிக்கை, நான்லாம் கிறிஸ்துவன் அப்படின்ற நம்பிக்கை யார் யாருக்கெல்லாம் இருக்குது? யார் யாருக்கெல்லாம் இருக்குது? எல்லாருக்கும் இருக்கா? அடுத்த கேள்வி, இங்கே யார் யாரெல்லாம் ஆவிக்குரியவங்க? இங்கே யார் யாரெல்லாம் ஆவிக்குரியவங்க? அப்போ இங்கே 2 கேள்வி உங்களுக்கு நேராக வந்தது. கிறிஸ்தவர்கள் யார் யார், ஆவிக்குரியவங்கள் யார் யார்? இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் கிறிஸ்டியன், சின்ன வயசுலேருந்து கிறிஸ்டியனாக இருக்கிறேன், கிறிஸ்தவனாக இருக்கிறேன். அதுக்கும் ஆவிக்குரியவனாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி ஆராதனை ஃபுல்லாக அதை சார்ந்து தான் இருந்தது. வார்த்தைகளும் பாடல்களும் அதை சார்ந்து தான் வந்து. தேவனான இதனால் விசேஷித்தவன் ராஜா, அவர் நம்மளோடு இருக்கிறதுனால தான் நம்ம என்னவா இருக்கிறோம்? விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோன்னு சொல்கிறோம், ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோன்னு சொல்கிறோம். 2த்துக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தாருக்கு வர அதே ப்ராப்ளம், அதே பிரச்சனை, அதே விஷயங்கள் எல்லாமே நமக்கும் வரும். இது சமமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படுற ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். எல்லாருக்கும் பசி இருக்கிறது போல் நம்மளுக்கும் பசி இருக்கும். எல்லாருக்கும் வறுமை சில நேரத்தில் வர்றது போல் நம்மளுக்கும் வறுமை இருக்கும். எல்லாருக்கும் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத மாதிரி நம்மளுக்கும் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நான் உலகத்தாருன்னு சொல்லும்போது இதை மற்ற மதத்தினர் அப்படின்றதெல்லாம் நான் இங்கே போகலை. நான் பேசிக்காகவே சொல்கிறது, ஆவியான சபையை சேர்ந்தவங்களும் இல்லை ஆவிக்குரியவர்களுக்கும் உலகத்தாருக்கும், இதில் கிறிஸ்தவர்களை சேர்க்கலை, கிறிஸ்தவர்களும் உலகத்தவரும் இருக்கிறாருன்னு தான் நான் சொல்கிறேன். ஆவியானவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன்னான்றதான் விஷயம். அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது, அவங்க அழுகும்போது, அதே மாதிரி உங்களுக்கு அந்த கஷ்டமாக வரும்போது ஆவிக்குரியவர்கள் சொல்கிற நம்மளும் அந்த கஷ்டத்தை நினைச்சோ, நம்மளுக்கு வர துன்பத்தை நினைச்சோ அழுகிறதுனால நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் வருது? நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்கிறதுனால நித்திய ஜீவனை அடைய போகிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம எதை சொல்லும் போது தான் நம்ம நித்திய ஜீவனை அடைய போகிறோன்ற உறுதி இருக்கும்? ஆவிக்குரியவர்கள் சொல்லும் போது தான் நித்திய ஜீவனை அடைய போகிற அந்த உறுதி நமக்குள்ளே இருக்கும். பிறப்பால் யார் வேணால் கிறிஸ்தவனாக இருக்கலாம்,
கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறவங்க கிறிஸ்டியன் கிடையாது. கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறக்கிறவங்க தான் கிறிஸ்டியன். கிரைஸ்டை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள். அது எல்லா மதத்தையும் சார்ந்தவங்களாக இருக்கும், யாரை வேணா இருக்கட்டும். இதை கேட்குற எந்த ஜனமாக இருக்கட்டும், என்னைக்கு ஒருத்தர் ஆவியானவரை ஏற்றுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவின் வழிபடி நடக்கிறோம், ஆவியானவரை சொல்படி கேட்குறோம், பிதாவின் சித்தத்தின் படி நடக்கிறோம் நம்ம நினைக்கிறோமோ அப்போ நம்ம ஆவிக்குரியவர்களாக மாறுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது இங்கே கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு மதமே கிடையாது. பைபிளில் நம்ம படிக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் பரிசுத்தவான்கள் தான் நம்ம சொல்கிறோமே தவிர யாரையும் நம்ம என்னன்னு சொல்கிறது இல்லை, கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்கிறது இல்லை. ஏன் அந்த பரிசுத்தவான்கள் நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோம்? கர்த்தருக்கு நேராக ஆவியானவரோட வழி நடத்துறதுக்கு நேரம் அவங்க நடக்கும்போது தான் என்ன வராங்க, அவங்க பரிசுத்தவான்களாக மாறுறாங்க. நான் கிறிஸ்டியன் சொல்லி மார்பு தட்டிக்கிறதுல நம்மளுக்கு பெருமை கிடையாது. ஆனால் ஆவிக்குரியவன் சொல்லிட்டு கர்த்தருக்கு நேரம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது அது நம்மளுக்கு மேன்மையை கொண்டு வந்து சேரும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரான்றதை தான் பார்க்கணும். அப்படி அவர் இருக்கும்போது ஒருத்தர் அழுகும்போது நான் ஏன் அழுகணும்? எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்தருக்கு வரும்போது அவர் அழுகிறாருன்னா அவருக்கு ஆண்டவர் தெரியாது, ஆவியானவரோட பலன் தெரியாது, நம்ம கூட இருக்கிறவர் எவ்வளோ பெரிய ராஜான்னு தெரியாது, அவரால் என்ன செய்ய முடியுன்றது தெரியாது, அவங்க அழுகலாம். என் தகப்பன் ராஜா, என் தகப்பன் பெரியவர். 47ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லுது அவர் பயங்கரமானவர், இந்த உலகத்தின் முடிவு வரைந்தும் அவர் ராஜாவா இருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ராஜா என் தகப்பனா இருக்கும்போது நான் எதுக்கு அவங்க அழுகிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் உட்காந்து அழுகணும்? அப்ப நான் அந்த இடத்துல அழுகிறேன்னா எனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரியவர்களா நம்ம சொல்ற நமக்கும் உலகத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் வரும்? ஆவியானவர் இன்னைக்கு கேட்கறது அதுதான். வசனம் இன்னைக்கு எடுக்கும் போது அந்த வசனத்தை அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? யாராலும் கிடையாது, விதைக்கிறவராலும் கிடையாது, நீர் பாய்ச்சறனாலும் கிடையாது. யாரு? விளைய செய்கிற கர்த்தராலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் ஆகும். அப்ப அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கா? இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவர்களா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இல்ல ஆவிக்குரியவர்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா இப்ப நம்ம சபைகளுக்குள்ள இருக்கிற போட்டியா தானே, அது ஒரு போட்டியாவே வச்சுட்டோம். மற்ற சபைகளை போறவங்க நீங்க கர்த்தருக்குள்ள இல்லை, ஆனா பொதுவா சொல்லும் போது நம்ம எல்லாரும் நம்மளை கிறிஸ்டியானிட்டி தான் சொல்றோம். அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசத்தை காட்டுறோம்? உலகத்தாருக்கு நமக்கு என்ன வித்தியாசத்தை காட்டுறோம்? உனக்கு பலன் கொடுக்கிற யாரும் இல்லை, நீ உன் சுயபலத்தில் இருக்கிற, அதனால உன்னோட பிரச்சனைகளை கண்டு நீ வேதனைப்படுற, அதை கண்டு பயப்படுற. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. பலன் கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறபடியால் நான் எதுக்கு பயப்படணும்? அந்த பயம் எனக்குள்ள ஏன் வரணும்? பயம் பெரிய பாவம் பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லா காரியத்தை குறித்தும் பயம், எந்த காரியத்தை குறிச்சும் ஒரு பயம். அது நடக்குமா நடக்காதுன்றது பயம். ஏன் அந்த பயம் நமக்குள்ள வருது? நம்ம கூட கர்த்தர் இல்லைன்னு ஒரு வாட்டி நம்மளே சாட்சியா சொல்றோம். ஒரு இடத்துல நீங்க வேலை செய்யற இடத்துலயோ, படிக்கிற இடத்துலயோ, இல்ல உங்க குடும்பத்திலயோ நீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு ஒரு மகிமையில இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பிரசனமும் சந்தோஷமும் வரும்போது அப்போ உங்களை சுத்தி இருக்கவங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்கல்ல, எல்லா பிரச்சனையும் எனக்கும் தான் இருக்கு, உனக்கும் தான் இருக்கு, உனக்கு மட்டும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கு கேள்வி வரும்ல. அப்ப நீங்க அங்க சாட்சியா இருப்பீங்களா? நீங்களே எங்களுடைய நிருபம் சொல்லிட்டு பவுல் சொன்னார்ல, அப்ப நீங்க அந்த இடத்துல நிருபமா மாறுவீங்கல்ல. நீங்க அப்போ சொல்லுவீங்களா, எனக்கு எங்க ஆவியானவரை தெரியும், அவரையும் கூட இருக்கனால எனக்கு இந்த பிரச்சனை பெருசு கிடையாது. அப்போ அவங்களும் அதை தேடி வருவாங்கல்ல. இது ஒரு வகையான ஊழியம் தானே. அந்த ஊழியத்தை நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யலன்னு ஆவியானவர் பேசுறாரு. எல்லாரும், நான் உட்பட, நீங்க உட்பட எல்லாரும் வசனத்தை வாசிக்கிறோம், பேசுறோம், எல்லாருக்கிட்டையும் இது பண்றோம், காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்றோம், எல்லாத்தையும் பண்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்றோமான்றதுதான் இங்க கேள்வி. விசுவாசத்தோடு ஆவிக்குரியவர்களா நம்முடைய வாழ்க்கை இருக்கா? உலகத்துல வர பிரச்சனையை நினைச்சு நம்ம வேதனைப்படுறோமே தவிர அதை காக்கிறவர் என்னோட இருக்காரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம வாழ்றோமான்ற கேள்விதான் இன்னைக்கு உங்களுக்கு நேரம். அப்ப ஆவியானவர் கேட்கறது என்ன? இங்க நீ ஒன்னால எதுவும் முடியாது, நீ செய்யறதுனால எதுவும் நடக்காது, ஆனா நீ நினைக்காத காரியங்களை செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறதுனால எல்லாமே உனக்கு நடக்கும். அப்போ முதல் கேள்வி உங்ககிட்ட கேட்டாச்சு, நீங்க கிறிஸ்தவரா ஆவிக்குரியவங்களா? உங்களை நீங்களே நிதானிச்சு அறிங்க. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா இல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா? கிறிஸ்தவனே விட்டுருவோம், ஆவிக்குரிய ஆண்டவரோட பிள்ளையா இருக்கு. அதை நீங்களே நிதானிச்சு அறிஞ்சுக்கோங்க. எடுத்துக்கொள்ளும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்ம ஆவிக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தரே ஆவியானவர்
ஆமென். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே. உங்க கேள்விக்கெல்லாம் பதில். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் தனியா கிடையாது, கர்த்தரே ஆவியானவர். மூவொரு தேவன் நம்மளுக்கு தெரியும், அந்த கான்செப்டுக்குள்ள இப்ப போல, ஆனா தெரியும். கர்த்தரே ஆவியானவரா இருக்கும்போது, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அங்க என்ன இருக்குன்னு வசனம் சொல்லுது? விடுதலை உண்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் குறிச்சு உங்களுக்கு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லைன்னு இருக்கா? அப்ப உங்ககிட்ட வந்த முதல் கேள்வி, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரா? இந்த வசனத்தோட முதல் கேள்வி ஆவியானவர் கேட்கிறது. கர்த்தரே ஆவியானவரா இருக்கும் பொழுது, அவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் விடுதலைன்றது கண்டிப்பா உண்டு. ஏன்னா அவர் மனுஷன் கிடையாது. வாக்கு தந்தவர், மாறாத தேவன், உண்மையுள்ள தேவன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது என்ன ஆகும்? ஆகும். அப்ப அவரு ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும்போது உனக்கு விடுதலை உண்டுன்னு சொல்றாருன்னா நம்மளுக்கு என்ன நிச்சயமா உண்டு? விடுதலை உண்டு. வாலிப பசங்க கண்டிப்பா இதெல்லாம் கேட்கணும். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நானும் பாஸ்டரும் பேசும்போது ஒரு காரியத்தை குறித்து வருத்தப்பட்டு பேசணும். இப்ப இருக்கிற சூழ்நிலை வாலிப பிள்ளைங்களுக்கு தான் என்ன இல்லை? தைரியம் இல்லை. என்ன தைரியம் இல்லை? வாழ்க்கையில் இது கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்றது, அடுத்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்ற தைரியம் இல்லாம இருக்கு. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய வாலிப பிள்ளைங்க தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டாங்க. நிறைய காரியங்கள், ஒன்றும் இல்லாத காரியங்கள் தான், அவங்களுக்கு அது பெருசு. இப்போ இந்த காரியத்தை குறித்து உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு இருக்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? நான் வாலிப பையனா இருக்கிறேன், எனக்கு இருக்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? உண்மைதான், எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் உங்களை தேற்ற ஆவியானவர் உங்க கூட இருக்கும்போது எந்த கஷ்டத்தை நினைச்சு நீங்க பயப்பட போறீங்க? இங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. ஆனா கொஞ்சம் முதிர்ச்சியானவங்க அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு அவங்க திராணியோட வர்றாங்க, இல்லைன்னா கத்தர் இடத்துல போறாங்க. ஆனா வாலிப பசங்க அது என்ன பண்றது இல்லை. வாலிப பிள்ளைகள் நீங்க இந்த காலத்துல அப்படி போறது இல்லை. உங்க பிரச்சனையை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னால முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா எந்த இடத்துலையும் என்னை காக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, ஆவியானவர் இருக்காரு, அவர்கிட்ட நான் கொண்டு போறேன், அவர் பார்த்துப்பான்னு சொல்லும்போது சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்க பிரச்சனைக்கு உண்டான வழி அவர் தருவார். அப்ப ஆவியானவர் இருக்கும்போது அங்க விடுதலை இருக்குன்னு வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா அங்க கண்டிப்பா என்ன இருக்கு? விடுதலை இருக்கு. அப்ப நம்ம ஆவிக்குரியவர்களா வாழும் போதுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? விடுதலை இருக்கும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எதுல பலப்படும்? விசுவாசத்துல என்ன பண்ணும்? பலப்படும். நம்ம விசுவாசம் தான் என்ன பண்ணும்? நம்ம ஆவிக்குரியவர்கள் காட்டும். நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கர்த்தரோட எண்ணம் என்னன்றது நம்மளுக்கு எப்பவுமே தெரியறது கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது நம்மளோட எண்ணங்களை விட அவரோட எண்ணங்கள் என்னவா இருக்கு? பெரியதா இருக்கு. அவரோட மெயினான எண்ணம் என்ன தெரியுங்களா? என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. அப்ப அவர் விருப்பப்படுறத தானே செய்வார். இஸ்ரவேலு தான் யாரு? கர்த்தரை ஏத்துக்கிட்ட ஜனங்க, தன்னோட கூட்டம் சொல்லுவார். என்னோட ஜனம் அப்படின்னு சொல்றவங்க தான் யாருன்னு சொல்லுவார்? கர்த்தர் இஸ்ரவேல்னு சொல்லுவார். அப்ப நம்ம எல்லாம் இஸ்ரவேலா இல்லையா? ஆவிக்குரியர்களா இருந்தா நம்மளாம் யாரு? இஸ்ரவேலர் தான். அப்ப இஸ்ரவேலுக்கு ஆசீர்வதிப்பதே கர்த்தரோட பிரியமா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வரப்போகுது? நம்ம என்ன பண்றோம்? உலகத்துல ஜெயிக்கிறத தான் வெற்றி நினைக்கிறோம், அதுதான் சந்தோஷம் நினைக்கிறோம். கிடையாது. ஆவியை நமக்குள்ள வச்சுக்கும் போது தான், பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள வைக்கும் போது தான் ஜெயன்றது நம்மளுக்கு ஒன்று வரும். அந்த ஜெயத்தை நம்ம பெறோம்னா அந்த ஜெயம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது. கர்த்தரிலே பிறப்பு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு யோவான்ல சொல்றாங்க. அப்ப கர்த்தரால பிறக்கும் விசுவாசன்றது என்ன? ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் என்னால மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்துக்கு கண்ணுக்கு தெரியாத பாவத்தையும் என்னால மேற்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட விசுவாசத்தை யார் கொடுப்பா? ஆவியானவர் கொடுப்பாரு. ஆவியானவர் கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன உண்டு? விடுதலை உண்டு. இன்னைக்கு நிறைய பிரச்சனைல வந்திருக்கீங்களா? பிரச்சனை இருந்தாதான் நம்ம சர்ச்சுக்கே வருவோம். நம்மளாம் ஜாலியா இருந்தா சர்ச்சு பக்கமே வர மாட்டோம்ல. லைஃப்ல எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா சர்ச்சு பக்கம் வர ஆளோட எண்ணிக்கை கம்மி. எப்படி ஹாஸ்பிட்டல் போனால் நோயாளிகள் அதிகமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சபையில் உட்காந்து ப்ரே பண்ணுவோம், அழுவோம். ஏன் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்றதுக்குன்னு. அது தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. கண்டிப்பாக தகப்பன் இடத்துல தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மளோட பிரச்சனையை சொல்ல முடியும். ஆனால் நம்ம தகப்பனை விட அந்த பிரச்சனை பெருசு இல்லைன்ற விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும்.
வந்து அவர்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கு, காரியம் இருக்குப்பா, இந்த விஷயம் நடக்குது, நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு விட்டுணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அவர் பார்த்துப்போம். ஜெயங்கூட கர்த்தர் முன்னாடி போகும்போது நம்மளை யார் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ நேரம் ஆராதனையில் நம்ம பாடின எல்லா பாடலும் அதை தான் சொல்லுச்சு. எனக்கு முன்னே அவர் போகிறார், என் கூட இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். அந்த பாட்டை தானே விசுவாசம் நம்ம ஆராதனையில் கொடுத்தோம். அப்போ அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன பண்ண போகுது? நம்மளை அவரே நம்ம கூட இருக்கும்போது இந்த பிரச்சனை என்ன பண்ண போகுது? இன்னைக்கு சில விஷயங்களை நினச்சி நீங்கள் கலங்கி இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களோட தான் பேசிட்டு இருக்காரு. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். உலக முடிவு பரியந்தம் நான் உன்னோடனே இருக்கிறேன். பயப்படாது. ஆவியில் ஸ்ட்ராங்காக இருங்க. பரிசுத்த ஆவியானவரோட ஸ்ட்ராங்காக இருங்க. விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களை எந்த இடத்துல நிலைப்படுத்தணும், பலப்படுத்தணும் ஆவியானவர் நினைக்கிறாரோ அந்த இடத்துல உங்களை நிலைப்படுத்துவார், பலப்படுத்துவார். நம்ம நினைக்கிற நினைவுகள் நம்மளுக்கு நடக்கணும் நம்ம நினைச்சோன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல தோத்துட்டு போயிடுவோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கேட்குறத நம்ம தகப்பன் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கிடையாது. நமக்கு என்ன நல்லதோ நம்ம தகப்பன் அதை கொடுக்கணும், நம்ம விசுவாசிக்கணும், அதை கேட்கணும். எனக்கு என்ன வேணுமோன்றதை பிள்ளைங்க என்ன வேணால் கேட்கலாம். ஆனால் பிள்ளைங்களுக்கு என்ன நல்லதுன்றது யாருக்கு தெரியும்? தகப்பனுக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்றது இருக்குல்ல, எப்படி கேட்குறீங்கன்றது இருக்குல்ல, ஆவியானவரோட எப்படி உங்கள் உறவு இருக்குன்றது இருக்குல்ல, அப்படிப்பட்ட உறவில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நிதானித்து அறிய போகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட 3 காரியங்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்த 3 காரியங்கள் 3 நபரை சார்ந்ததாக இருக்குது. முதல் காரியம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவள் ம் 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 இந்த வசனம் யாரை குறிச்சுன்றது ஞாபகம் இருக்கா? யாருக்கு நடக்கிற சம்பவம் அது? யாருக்கு? யாருக்கு? யோசேப்புக்கு. கொஞ்சம் சத்தமாகவே சொல்லலாம். யாருக்கு? யோசேப்புக்கு. யோசேப்புக்கு நடக்கிற ஒரு சம்பவம். அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. கர்த்தர் யோசேப்போட கர்த்தர் இருக்கும்போது அவன் என்ன பண்ணலை? 12ஆம் வசனத்தில் என்ன பண்ணலை? அவன் பாவம் பண்ணலை. என்ன பண்ணலை? பாவம் பண்ணலை. அப்போ கர்த்தரோட நம்ம இருக்கிறோம், ஆவியானவரோட நம்ம வாழ்கிறோம்னா முதல் காரியம் பாவத்தை விட்டு விலகுவது. பாவத்தை விட்டு விலகுவது. இதுக்கும் என்னோட பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது நம்ம பாவத்துக்குள்ளே போக மாட்டோம்னு நம்ம சொல்கிறோம்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாவத்தை விட்டு விலகிறதில்ல, முன்மோப்பாக இருக்கிறோம். இங்கே யாரும் பாவம் செய்கிறதில்ல, ஈடுபாடோட இல்லை. கர்த்தரோட வசனத்தை கை கொள்ளுறவங்க, கர்த்தரை அறிஞ்சவங்க யாருமே பாவத்துக்குள்ளே போகணுன்னு விருப்பப்படுறதில்லை. ஆனால் அதை மீறி நம்மளோட பலவீனத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த பாவத்தில் விழுந்துடும். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? அதுலேருந்து வர ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு ஓடணும், இல்லை பாவத்தை விட்டுறணும்னு நினைக்கிற நினைப்பை விட்டுட்டு நான் கர்த்தரோடு சேர்ந்துருக்கணும்னு நினைப்பை கொண்டு வாங்க. அதனால தான் வசனம் ஆரம்பிக்கும் போது 2ஆம் வசனத்தில் அந்த வசனம் சொல்லுது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அப்படி யோசேப்போடு கர்த்தர் இருக்கும் பொழுது அவன் எதுக்கு தன்னை கொடுக்கல? பாவத்துக்கு தன்னை கொடுக்கல. யோசிச்சு பாருங்க. யோசேப்புக்கு சிறு வயதில் வந்த ஒரு கனவு, கர்த்தர் கொடுத்த கனவு தான். அந்த கனவு சொன்னதுனால அவர் வாழ்க்கையில் வந்த பாடுகளை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். சொந்த சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டார், ஒரு இடத்துல விற்கப்படுறாரு, அந்த இடத்துல ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாரு, அந்த இடத்துல வேலை செய்கிறாரு, அந்த இடத்துல இந்த சோதனை வருது, அதுலேருந்து விலைக்கு ஓடுறாரு, அதுக்கப்புறம் சிரச்சேதம் பண்ணப்படுகிறாரு, அந்த இடத்துல 2 பேருக்கு உதவுறாரு, அந்த 2 பேரும் அவங்கள மறந்துடுறாங்க, ஒருத்தர் அதில் மறந்துடுறாரு. குறிப்பிட்ட காலத்தில் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு? கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நிறைவு விட்டுறாரு. நிறைவு விட்டு அவரை உயர்த்துறாரு. கடைசியில் என்ன ஆகிடுது? அந்த கனவு நிறைவேறுது. எப்படி? மேன்மையோடு. எப்படி? மேன்மையோடு. இதில் எந்த இடத்துலையாச்சு யோசேப்பு கர்த்தரை நோக்கி இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டதா பைபிள் வசனம் இருக்கா? வார்த்தை இருக்கா? அப்போ இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம்? நாம் எல்லாரும் ஒரு கேள்வி எப்போவுமே கேட்போம். ஏதாச்சும் ஒரு வேதனையோ சோதனையோ வந்தால் எனக்கு மட்டும் எதுக்கு இந்த வேதனை? நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு எதுக்கு இந்த வேதனை? எனக்கு இந்த சோதனை எதுக்கு?
சோதனையும் வேதனையும் வரும் பொழுது அது நம்ம பாவம் பண்ணுறதுனால மட்டும்தான் வருமா? கர்த்தர் நம்மளை அதிகமாக நேசித்தாலும் நம்மளுக்கு அந்த சோதனைகள் வரும். தங்கம் சாதாரணமாக பூமியில் இருந்தால் அது என்னவா மாறாது? நகையாக மாறாது. நெருப்புல போய் புடம் விட்டு வெளியே வரும்போது தான் அது என்ன வரும்? பயன்பாட்டுக்கு உண்டான பொருளாகவே வரும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பூமிக்குள்ளே இருக்கிற தங்கம் வெளியே எடுக்கிறாங்க. சோதனை வரும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு? புடமிட வைக்கிறார். புடமிட வைக்கும்போது மற்றவங்களுக்கு பயன்படுற கனி கொடுக்குற மரமாக நீங்கள் என்ன மாறுறீங்க? நீங்கள் கர்த்தரோட சாட்சியாக மாறுறீங்க. இதுதான் ஆவியானவரோட நம்ம இருக்கிறது. யோசேப்பு அப்படிதான் இருந்தார். எங்கே போனாலும் யோசேப்பை பற்றி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வரும், கர்த்தர் அவரோடு இருந்தார். ஜெயிலில் இருக்கும்போதும் அவரோடு இருந்தார், அரண்மனையில் இருக்கும்போதும் அவரோடு இருந்தார், பள்ளத்தாக்கில் இருக்கும்போதும் அவரோடு இருந்தார். எந்த இடத்துலையாச்சு இந்த உலகத்தில் அவங்க சகோதரர்களோ இல்லை இந்த அவரோட ஓனரோட மனைவி அவங்க பண்ணதோ இல்லை அந்த சிறை சேதத்தில் இருந்தப்போ நடந்த விஷயங்களோ மனுஷங்க என்ன யோசித்தாலும் அது ஏதாச்சும் ஒரு விஷயம் யோசேப்பை சேதப்படுத்துச்சா? பள்ளத்தாக்கில் போட்டு அவனை கொன்றுவோன்னு நினைக்கும் போது அவரை காக்கிற விதமாக என்ன பண்ணுறாரு? எகிப்துலேருந்து ஆளை கொண்டு வர்றாரு. ஜெயிலில் அவர் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவனோட மகிமையை விளங்க பண்ணுறாரு. அப்போ கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை வேணா இருக்கட்டும், உங்களை சுற்றி என்ன சூழ்ச்சி வேணால் நடக்கட்டும். அதான் சொன்னால் அந்த பாடும்போது நம்ம ஒரு வார்த்தை போடணும், தேவராஜ்யம் எனக்குள்ள சூழ்ச்சியனை என்ன செய்ய முடியும். அப்போ தேவராஜ்யம் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களை சுற்றி யார் என்ன பண்ணாலும் அது என்னமே என்ன பண்ணாது? வாய்க்காது. அது வாய்க்காம போகும். யோசேப்புக்கு அப்படி நடக்கும்போது அவர் தேவனோடவே இருந்தார். அவர் எந்நேரமும் அவரை பார்த்து ப்ரேயர் பண்ணாரான்னு கேட்டால் ப்ரேயர் பண்ணல. ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கையில் என்ன பண்ணார்? தேவனுக்கு நேராக பயந்து வாழ்ந்தார். அதுவே பெரிய ப்ரேயர். இன்னைக்கு சூழ்நிலை நிமித்தமாக அன்னைக்கு யோசேப்பு அந்த இவங்க தவறு செய்ய கூப்பிடும் பொழுது அதை அவர் செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, அடுத்து ஜெயிலுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை மற்ற இடத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற மாதிரி இருக்குல்ல. நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் லஞ்சம் வாங்குறான், நீ ஏன் வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அவரால் ஏதாச்சும் பாதிப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? உலகத்தோடு ஒத்து போகிறதா என்னது? அறிவுத்தனம் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு ஏமாத்துறவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்? புத்திசாலி பொழைக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறோம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு நேராக உண்மை உள்ளவராக இருக்கிறீங்களான்னு தான். ஏன்னா அவர் கொடுக்குற மேன்மை பரிசுத்தமாகவும் பலம் உள்ளதாகவும் இருக்கும். யோசேப்புக்கு வந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் நிதானமாக தான் வரும். அதுக்குண்டான தகுதி உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை கொடுப்பார். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்போ முதலாவது நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்க இல்லை கர்த்தரோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற குணம் என்ன? முதல் விஷயம் பாவத்தை விட்டு விலகுவது. இல்லைன்னா அந்த பாவத்தை செய்கிற எண்ணமே உங்களுக்குள்ளே வராது. உங்களை சுற்றி 1000 பாவமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த நாசரேத்துன்னு ஊரில் பாவம் அதிகமாக இருந்துதான். நாசரேத்துலேருந்து ஒரு நன்மையும் தோன்றுமோன்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சாட்சியே இருக்குது. அப்போ அந்த நகரம் எவ்வளோ பெரிய பாவம் பிடிச்ச நகரமாக இருக்கும். அந்த காலத்தில் அவ்வளோ பாவமான நகரத்துலேருந்து நம்மளுடைய தேவன் உதித்தார். ஏன்? நம்மளை சுற்றியும் பாவம் இருக்கணும், நம்மளும் அவர் போல வாழணும். அப்போ ஆவியானவரோட நம்ம வாழும்போது முதல் காரியம் நமக்குள்ளே என்ன இருக்கணும்? பாவத்தை கண்டு விலகுதல். இல்லை பாவம் நம்மக்கிட்ட வராமல் இருக்குது. இந்த காரியம் உங்களுக்குள்ளே இருக்கா? உங்களுக்கு அப்படி சூழ்நிலை வரும்பொழுது நம்ம அந்த பாவத்தை விட்டு விலகி இருக்கிறோமான்னு ஆவியானவர் கேட்குறாரு. நீ விலகி இருக்கிறியா? நான் விலகி இருக்கிறேனா? நீங்கள் எல்லாரும் விலகி இருக்கிறீங்களா? இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பாவத்தை குறித்து சரி பரவாயில்ல உலகம் போகிற போக்கில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருக்கீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் கேட்குற கேள்வி, நம்மளுக்குள்ளே பேசுகிற அந்த வார்த்தை எல்லாமே அதை குறித்து மட்டும்தான். எந்த சூழ்நிலையும் பாவத்தை நோக்கி போகாதீங்க. ஏன்னா நான் உங்களோட இருக்கும்போது அந்த இடத்துல என்ன வராது? பாவம் வராது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கும்போது அங்கே பாவம் வராது. அப்போ முதல் காரியம் என்ன? நம்ம பாவத்தை விட்டு விலகி இருப்போம் ஆவியானவரோட நம்மளோட உறவு இருக்கும்போது. அப்போ ரெண்டாவது காரியம் என்ன? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 24 28 வரைக்கும் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். இங்கே ஒரு நபர் இருக்காரு. அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். யார் அவர்? யாருக்கு இந்த சம்பவம்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 28 வரைக்கும் யாருக்கு இந்த சம்பவம்? யாக்கோபு. யாக்கோபை குறித்து ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் பார்க்குற பரிசுத்தவான்கள் நிறைய பேரும் சரி, நான் பைபிளை குறித்து பேசும்போது நிறைய பேரும் சொல்லி அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, யாக்கோபை விட கஷ்டம் அனுபவிச்சவங்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. பைபிளை யாக்கோபை விட கஷ்டம் அனுபவிச்சவங்க யாருமே கிடையாது.
ஆனாலும் அவ்வளோ கஷ்டத்தை மத்தியிலும் யாக்கோபு யார் கூட இருக்கிறாரு? ஆவியானவர் கூட இருக்கிறார். அப்ப நம்மளை சுத்தி ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். அந்த கஷ்டத்துல நம்ம ஆவியானவரோட இருக்கிறோமா, தேவனோட இருக்கிறோமா தான் இங்க யாக்கோபோட வாழ்க்கை நம்மளுக்கு சொல்லுது. இந்த 32ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் அது ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? யார் யாருக்கு போராட்டம்? யார் யாருக்கு நடுவுல போராட்டம்? இது யாக்கோபுக்கும் கர்த்தருக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம். அப்ப இந்த இடத்துல போராடி யாக்கோபு யாரை ஜெயிச்சான்னு போட்டிருக்கு? கர்த்தரை ஜெயிச்சாரு. அது பலவிதமா சொல்லுவாங்க. நான் விசுவாசிக்கிறதுன்னா நம்ம கர்த்தரை ஜெயிக்கிற யாராலையும் முடியாது. ஒரு விஷயத்தால முடியும், நம்ம விடுற கண்ணீரால, நம்மளோட விசுவாசத்தினால அவரை ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் தன்னை விட்டு கொடுத்துருவார். அப்ப இந்த இடத்துல அவர் யாக்கோபு ஒரு சூழ்நிலையில் இருக்கார். என்னது? ஏசா என்ன அடிக்க போறான்னு பயத்துல இருக்கிறார், பயந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி பயந்து இருக்கும் பொழுது அவர் கர்த்தரை கூப்பிடல. ஒரு இடத்துல போய் தனியா வழக்கம் போல என்ன பண்றாரு? உட்காந்து ப்ரேயர் பண்றாரு, இந்த மாதிரி இருக்க சூழ்நிலை அப்படின்னு. அப்போ அவரை தேற்றுறதுக்கு தான் கர்த்தர் வர்றாரு. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு தான். ஆனா யாக்கோபு அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்றாரு. என்ன பண்றாரு? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்க கொடுக்க போறீங்கன்னு தெரியும், உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை கொடுங்க. அந்த ஆசீர்வாதத்தை வாங்குற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட மாட்டேன். இரவு முழுவதும் போராடுறான். விடிய காலம் ஆச்சு, நான் போகணும் யாக்கோபு விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னாதான் விடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி என்ன பண்ணுறாரு? அந்த வார்த்தையை வாங்குறாரு. இங்கே நல்லா கவனிச்சிங்க. ஏசா தன்னை அடிக்க வரான்னு ஒரு பயம் வந்தப்போ யாக்கோபு தன்னோட மனைவி கிட்ட போய் அதை சொன்னாரா? மனைவி கிட்ட சொன்னாரா? இல்லை அவளை சுற்றி இருக்கவங்க கிட்ட சொன்னாரா? யார்கிட்ட போய் அதை சொல்றாரு? யார்கிட்ட அந்த விஷயத்த போய் சொல்றாரு? தனியா போய் என்ன பண்றாரு? ப்ரேயர் பண்றாரு. யார்கிட்ட அதை சொல்றாரு? கர்த்தர்கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைய நீங்க உங்களை சுத்தி இருக்க மனிதர்கிட்ட சொல்றீங்களா, இல்ல கர்த்தர் இடத்துல சொல்றீங்களா? இங்க நம்மளோட பிரச்சனையை அப்படி போய் சொல்றோமா? மனுஷன் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே. நம்ம மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கைய கர்த்தர் மேல வைக்கிறதுல ஒரு நேரத்துல நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை நிமித்தமா நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அது ஃபினான்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நோய் கூட இருக்கலாம். எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? யாரை கேட்குறோம்? ஒரு மனிதனை தான் கேட்குறோம். யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு சகலத்தையும் கொடுக்க வல்லவரான தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? எனக்கு ப்ரையாரிட்டியா ஒரு ஆள் இருக்காருப்பா, அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். அவர் எனக்கு இருக்கிறப்போ என்னோட பார்வை யாரை நோக்கி போகும்? கர்த்தரை நோக்கி தான் என்னோட பார்வை போகும். அப்போ என்னோட பிரச்சனையை நான் என்ன சொல்லுவேன்? யார்கிட்டையும் இங்கே சொல்ல மாட்டேன், எந்த மனிதர்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொன்னேன்னா என் தகப்பன் குறைவுள்ள தகப்பனா மாறிடுவார். மற்ற விசுவாசம் இல்லாத உலகத்தாருக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதை சரி பண்ற ஆள் இல்லை. ஆனா எனக்கு சரி பண்ற ஆள் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் மற்றவங்க கிட்ட போய் சொல்லணும்? யார்கிட்ட போய் நான் அந்த விஷயத்த சொல்லணும்? அதை சரி பண்ற தேவனிடத்துல தான் நான் போய் சொல்லணும். அதனாலதான் யாக்கோபு என்ன பண்றாரு? எல்லாரும் தனியா விட்டுட்டு இந்த கரையில இருந்து அக்கறைக்கு போய் தனியா உட்காந்து அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இங்க யாக்கோபு கிட்ட பேசின அதே நேரத்துல ஏசா கிட்ட போய் பேசுறாரு. அப்ப கர்த்தர் நம்மளுக்கு பின்னாடி எல்லாத்தையும் செய்வார். எப்ப நம்ம அவரை ப்ரையாரிட்டியா வச்சு அவர்கிட்ட நம்ம ப்ராப்ளம சொல்லும் போது, நம்ம ப்ராப்ளம அவர்கிட்ட தான் சொல்லணும். அதுதான் ஒரு ஆவிக்குரியவர்களுக்கும் மற்றவருக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். நான் யாரை ப்ரையாரிட்டைஸ் பண்றேன்றதுல தான் இருக்கு. ஒரு மனுஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணனா எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஆனா கர்த்தரை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதை விட அதை சொன்னோன்னே எனக்கு ஒரு சமாதானம் வரும். அந்த சமாதானம் உங்களை நிரப்பும். அந்த நிரப்பும் போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் யாரு கொடுக்குறா? கர்த்தராகிய ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு என்னோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் நான் போய் ஒருத்தங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, ஒரு டைமுக்கு மேல மனுஷன் கேட்க மாட்டான்ல, என்னப்பா எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கிறேன் தானே. ஒருத்தர்கிட்ட போய் சும்மா எப்போ பார்த்தாலும் போகும்போது எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குது, வாழ்க்கையில் இது இருக்குது, அது இருக்குது நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு தடவை கேட்பாங்க, 2 தடவை கேட்பாங்க. ஆனால் 3ஆவது தடவை நம்மளை விட்டு விலகி போகணும் தான் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை விட்டு விலகாத தேவன், எப்போவுமே நம்மளை கரம் பிடிச்சு நடத்துகிற தேவன். உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா என்கிட்ட வா. வார்த்தை சொல்லுதில்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள்.
என்ன தருவேன்னு சொல்றாரு? இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு உலகத்தால கொடுக்க முடியாத முக்கியமான விஷயம் இளைப்பாறுதல், நிம்மதி. கர்த்தர் அதை தர வல்லவரா இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆவியானவரை நம்ம கூட வச்சிருக்கும் போது நம்ம ஏன் போய் அதை மனுஷங்கிட்ட சொல்லணும்? அப்போ 3 காரியம் சொல்லும் போது, முதல் காரியம் நீங்க ஆவியானவரோட நடக்கும்போது பாவத்தை விட்டு விலகுவீங்க. 2வது காரியம், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் யார்கிட்ட தான் போவேன்? ஆவியானவர்கிட்ட தான் போவேன், கர்த்தர் இடத்துல தான் போவேன். எந்த மனுஷங்கிட்டையும் நான் தயவை எதிர்பார்க்க மாட்டேன். உதவி மனிதர்கிட்ட இருந்து வரும், அது வராதுன்னு நான் சொல்லலை. ஆனா அந்த உதவியை உங்களை கேட்க விட மாட்டாரு. நீங்க அவர்கிட்ட பிரச்சனை சொல்லும் போது அவர் அதுக்கு ஏற்ற ஆளுகிட்ட பேசி உங்களுக்கு தேவையான காரியங்களை என்ன பண்ணுவாரு? வாய்க்க பண்ணுவார். ஆனா பிரச்சனை யாருக்கிட்ட சொல்றீங்க தானே இங்க விஷயமே. இன்னைக்கு அப்படி உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்துட்டு இருக்கா? யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கா? இல்ல சொல்லியும் தீராத பிரச்சனையா இருக்கா? ஆவியானவர் சொல்றேன், நான் இருக்கேன், என்னிடத்துல வா, என் கூட உட்காரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, என் கூட பேசு, உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன், உனக்கு சரியானதை நான் செய்யறேன்னு சொல்றேன். நம்மளுடைய தேவையை நிறைவேற்றுவேன்னு சொல்லலை. நமக்கு என்ன நல்லதோ என்ன தேவையோ அதை ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அப்ப கர்த்தரிடத்துல போய் சொல்றது தான் அதுக்கு என்ன இருக்கு? 2வது காரியமா நமக்கு இருக்கு. அப்ப கர்த்தரோடு நம்ம நடக்கும்போது, ஆவியானவரோடு நம்ம நடக்கும்போது, ஆவிக்குரியவர்களா நம்ம இருக்கும்போது நம்மளோட பார்வை யாரை நோக்கி தான் போகும்? பிரச்சனை வரும்போது கர்த்தரை நோக்கி தான் போகும். அப்ப இன்னைக்கு அனுதினமும் நம்மளுக்கு வர எல்லா காரியங்களையும், இன்னைக்கு ஒரு மன தோய்வு இருக்கா, என்ன பண்ண போறேன்னு ஒரு தோய்வு இருக்கா, அப்ப நீங்க நினைச்சுக்குங்க, இன்னும் நான் கர்த்தரை நோக்கி அந்த பிரச்சனைய சொல்லலை. இல்லையே, நான் ப்ரேயர்ல சொல்லிட்டேனே, சர்ச்சுக்கு வரும்போது சொல்லிட்டேனே, கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொன்னோம்? அங்கே ப்ரையாரிட்டிஸ் வரும்ல. செம்ம சென்சிபிளான ஒரு கர்த்தர் தான் நம்மளுக்கு. அவர் ரொம்ப சென்சிட்டிவ், அவர் ரொம்ப பொசசிவும் கூட. நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் நம்ம கூட ரொம்ப பொசசிவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அவங்கள விட்டுட்டு வேற யாரு கூடயாச்சும் நம்ம பேசினாலோ இல்லை விஷயங்களை சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கோவப்படுவாங்க. இவர் பயங்கர கோவக்காரர் அந்த விஷயத்தில். நீங்கள் அவரை விட்டுட்டு வேற யாருக்கிட்டாச்சும் போனால் கண்டிப்பாக கொச்சுப்பார். அந்த கோவம் கொஞ்சம் செல்ல கோவம் தான், அதுக்கப்புறம் அது சரி பண்ணுவார், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவர்கிட்ட போகும்போது அவர் முன்னாடி நின்று உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? சரி பண்ணுவார். அப்போ இன்னைக்கு யாரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோன்றத நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். எல்லா காரியத்தும் கர்த்தரை மட்டுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அந்த எண்ணத்தை யார் கொடுப்பா? ஆவியானவர் தான் கொடுப்பார். ஆவியானவர் மட்டும்தான் அந்த எண்ணத்தை கொடுப்பார். ஏன்னா நம்மளுக்கு என்ன கேட்கணுன்னே தெரியாது. ஆனால் நம்ம என்ன கேட்கணுன்றதை ஆவியானவர் உணர்த்துவாருன்னு வசனம் சொல்லுது. ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தையை நம்மளால கொடுக்க முடியாது. ஆனால் அந்த வார்த்தையை கொடுக்க வல்லமை யாருக்கிட்ட இருக்கு? ஆவியானவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஆவியானவரை நோக்கி போங்க. இது வரைக்கும் நீங்க போகலன்னா இனிமே போங்க. அவருக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுங்க. ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில் எழுந்திருச்சு 3 to 6க்குள்ள அவர் கூட பேசுற நேரத்தை ஒதுக்குங்க. அவர் கூட பேசுங்க. வார்த்தை மூலமா பேசுங்க, வசனத்து மூலமா பேசுங்க, உங்களை விஷயங்களை சொல்லுங்க. அவர் உங்ககிட்ட பேசும்போது அந்த சத்தம் பயங்கரமா இருக்கும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகிய விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன வரும்? ஊத்தா பெறும். அந்த விசுவாசம் உங்களுக்கு எல்லாத்தையும் சாதிக்கிற அளவுக்கு கொண்டு வரும். இன்னைக்கு நீங்க ரொம்ப டவுனா இருக்கீங்க, ஆவியானவர் சொல்ற, நான் இருக்கேன், என்கிட்ட வா, கர்த்தர் இடத்துல வாங்க, உங்க பிரச்சனையோ உங்களுக்கு தேவையோ ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரோட அனுதினமும் இருக்கணும். அப்ப 2வது காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி நம்ம பிரச்சனையை சொல்றோமா இல்லை அவரை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோமா? அதுதான் 2வது காரியம். நம்ம வாழ்க்கையில அவர் எந்த இடத்துல வச்சிருக்கோன்றது முக்கியம். அப்ப ஆவியானவரோடு இருக்கும்போது, கர்த்தரோடு இருக்கும்போது நம்ம யாரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கர்த்தரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். ஸோ 2 காரியம் இப்போ பார்த்தோம். முதல் காரியம் பாவத்தை விட்டு விலகுதல். 2வது காரியம் கர்த்தரை ப்ரையாரிட்டைஸ் பண்றது. நம்ம வாழ்க்கையில் அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்றோமா? இது 2 காரியமும் உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க ஆவிக்குரிய சபையில இருக்கிறீங்க, ஆவிக்குரியவர்களாக தான் இருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஆவிக்குரியவர்கள். அது இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் தான், ஆவிக்குரியவர்கள் கிடையாது. முதல்ல சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன். கிறிஸ்தவர்களா இருந்தா மட்டும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். உலகத்திலிருந்து வேறுபடும் பொழுதுதான் அந்த பரிசுத்த தேவனை நம்மளால போய் பார்க்க முடியும். அவர்கிட்ட நெருங்க தான் நம்ம கிட்ட இருக்க குறைகள் நமக்கு தெரியும், அது நிவர்த்தி ஆகும். அப்ப அவர்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லல, அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் இருக்கணும்ன்றது கர்த்தரோடு இருக்கும் பொழுது. இதோட 3வது ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. 3வது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம வாழ்க்கையில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் நம்ம வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூழ்நிலை வரவே வராது.
எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களை சுற்றி இருந்தாலும், இந்த மூன்றாவது காரியம் உங்ககிட்ட இருக்குமானால் அது ஒரு விஷயத்திலையும் உங்களை என்ன பண்ணாது, தொடவே தொடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு வசனம் சொல்லுது. அதுக்கு உண்மையான காரியம் இதுதான். இது நம்ம கிட்ட இருந்தே ஆகும். மூணாவது காரியம் என்ன? ஏசாயா அதிகாரம் 50 வசனம் 4. ஏசாயா அதிகாரம் 50 வசனம் 4. இளைப்படைந்தவனுக்கு நான் அறியும்படிக்கு அந்த கடைசி லைனை மட்டும் பாருங்க. நான் கேட்கும்படி என் செவியை அதிகாலையில என்னை எழுப்புறாரு. இது யாரு குறித்து இருக்கிற வசனம்? யாரு குறித்து இருக்கிற வசனம்? இன்னைக்கு இது உங்களை குறித்து இருக்கிற வசனமா கூட மாறலாம், நீங்க கர்த்தர்கிட்ட நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது. ஆனா இது ஒரு சாட்சியா ஒருத்தர் குறித்து, பைபிள்ல ஒருத்தர் குறித்து இருக்கிற வசனம். யாரு குறித்து இருக்கிற வசனம்? 50ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாரை குறித்து இருக்கிற வசனம் தெரியலையா? வீட்டுக்கு போய் அந்த 50ஆம் அதிகாரம் படிங்க, உங்களுக்கு ஐடியா வரும். யாரை குறித்து இருக்குன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்காருல்ல, நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் குறித்து இருக்கிற வசனம், அவருக்கு குறித்து சொல்கிற வசனம் தான். காலைதோறும் போய் அவர் போய் உட்காராராம். அவர் அந்த இடத்துல போய் கர்த்தருக்கு நேராக உட்காரும்போது, அவரோட சமூகத்தில் உட்காரும்போது அவர் என்ன சொல்லலை, நான் அவர்கிட்ட என்ன பண்ணணும்னு கேட்கல. ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாரு, நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்படி என் செவியை. அப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இடத்துல போய் உட்காரும்போது அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சி தான் நம்ம போய் அவர்கிட்ட கேட்கணும். நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாமே அதுதான் இருக்குது. அவர்கிட்ட என்ன கேட்கணுன்றதில் ஒரு லிஸ்ட்டை போட்டு நம்ம போயிடுவோம்ல, மளிகை கடையில் லிஸ்ட்டு போட்டு போகிற மாதிரி இயேசு கிறிஸ்துக்குமே ஒரு லிஸ்ட்டை போட்டு போகிறோம். இப்போ அவர் நம்மளுக்கு தர கடவுளாக மாறிடுறார். ஆனால் எந்த நாளுமே நம்ம என்ன பண்ணுறதில்ல, அவர்கிட்ட நான் என்ன செய்யணும் உங்களுக்கு நம்ம கேட்குறதே கிடையாது. உங்களுக்கு என்ன நான் செய்யணும்னு கேட்குறத விட, ஆண்டவரே நான் என்ன நான் செய்யணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு நம்ம செவியை திறக்கிறது இல்லை. இங்கே என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே அவரோட செவியை திறக்கிறாராம். ஏன்னா அந்த இடத்துல போய் காலையில் உட்காரும் போது உன் சமூகத்துக்கு முன்பாக நான் இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து அவர் பிடிச்சி இருக்கிற அவர் தோல் மேலே இருந்த பாரம் என்ன, இந்த 3 வருஷத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரட்சிப்பை நான் கொடுக்கணும், உலகத்தில் உள்ளவங்களை எல்லாரோட பாவத்தையும் நான் சுமந்து தீக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம்! அவ்வளோ பெரிய விஷயத்த வச்சிருக்கவர் அதிகாலையில் எழுந்திரிச்சு போய் உட்கார்றாரு. உட்காரும் போது நான் என்ன பண்ணணும்னு அங்கே கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறார், நீ என்னென்ன பண்ணணும், இன்னைக்கு யாருக்கு என்னென்ன பேசணும், எவர்கிட்ட என்னென்ன பேசணும், உன்னை தேடி இவங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லணும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி பதில் சொல்ல மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் இருக்கும். அந்த பதில் அவங்கள சமாதானப்படுத்துறதா இருக்கும், அவரை கேள்வி கேட்குறவங்கள வாய் அடைக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்க்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே யார் தர்றது? அதிகாலையில் போய் உட்காரும் போது ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன், நான் ரெடியாக இருக்கேன், நான் என்ன பண்ணணும் அதை நீங்கள் சொல்லுங்கள், அதுபடி நான் நடந்துக்கிறேன்னு தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுக்கும்போது அவரை சுற்றி எவ்வளோ பிரச்சனை, அவர் கொல்லணும் வகை தேடி சுற்றி பேசணுங்க கூட அவர்கிட்ட வர முடியல. ஆண்டவர் அவரை ஒப்பு கொடுக்குற வரைக்கும், அந்த நேரம் வர வரைக்கும் ஒருத்தரால் கூட இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண முடியல, தொட முடியல. ஏன்? அவர் நடக்கிற அனுதினமும் யாரோட சொல்ல கேட்டு நடக்கிறாரு? ஆண்டவர் கர்த்தராகிய தேவனுடைய சொல்ல கேட்டு நடக்கிறார். இன்னைக்கு அதிகாலை நம்ம எந்திரிக்கிறோம், ப்ரேயர் பண்றோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனா அவரோட வார்த்தை கேட்டு நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா? அனுதினமும். மூன்றாவது காரியம், முக்கியமான காரியம், நம்மளை ஒப்பு கொடுக்குறது. நான் இல்லை, நீங்க சொல்லுங்க, அதை நான் செய்யறேன், உங்களோட கருவிதான் நான், உங்களோட கருவிதான் நான், நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நான் செய்யறேன். அதுக்கு நம்மளை நாம ஒப்பு கொடுக்குறோமா நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகும், அன்னைக்கு வர பிரச்சனையை பற்றியோ இல்லை எல்லாத்தையும் காலையில் அவர் பேசிடுவார். உனக்கு தேவையான வார்த்தையை கொடுத்துருவேன், நீ எப்படி அதை சமாளிக்கணும்னு கொடுத்துருவேன், இன்னைக்கு என்ன வரப்போது நான் கொடுத்துருவேன், நீ தைரியமாரு, நான் உன் கூட இருக்கேன். அப்போ நம்மளுக்கு தைரியம் வந்துருமா? இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், காலேஜ் படிக்கிறவங்ககிட்டையும் ஸ்கூல் படிக்கிறவங்ககிட்டையும் கேட்கலாம். எக்ஸாம் எழுத போகிறோம், எக்ஸாம் எழுத போகும்போது முத நாளோ இல்லை காலையிலேயோ உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? இருக்குமா இருக்காதா? கொஸ்டின் பேப்பர் வந்தால் சந்தோஷமா இருக்குமா? ஏன்? பாஸ் ஆயிரும் நம்மளுக்கு பயம் இருக்காது. சென்டம் அடிப்போமா
இல்லை அதில் மார்க் கம்மியாகுமான்றது பயம்தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாஸ் ஆகிற அளவுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லாத்தையும் படிச்சிடுவோம், நேராக போய் எழுதிடுவோம். அதுதான் இந்த கான்செப்ட். காலையில் போய் நீங்கள் அவருக்கு மத்தியில் இருக்கும்போது, அவர் சமூகத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு என்ன தேவை அன்னைக்கு, உனக்கு என்ன நடக்க போகுது, இல்லை அதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணணுன்றது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். பார்த்தீங்களா? அந்த தைரியம் என்ன பண்ண வைக்கும், உங்களை சுற்றி யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அதை மீறி நடக்க வைக்கும். தேவன் அந்த பலத்தை கொடுப்பாரு. அது எப்போ, தேவனோடு நீங்கள் நடக்கும்போது, தேவனோட சித்தத்தை அறியும் அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது, கர்த்தர் உங்களிடத்துல பேசும்போது அதுக்கு உங்கள் செவியை அவரே என்ன பண்ணிடுவார், திறந்துடுவார். சொல்லும் கர்த்தாவே நான் கேட்குறேன்னு அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லலை, என் செவியை அவர் திறக்கிறான்னு சொல்கிறார். வசனம் சொல்லல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும், அது ஒரு வார்த்தை ஒன்று வரும், யாரையும் கடிந்து கொள்ளாதவரும்னு வரும். அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய விஷயம். நம்மக்கிட்ட ஒன்று இல்லை, அதை போய் ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவர் நம்மளை திட்டாமல், இப்போ நம்ம யாருக்கிட்டாச்சும் போய் ஒரு விஷயத்த சொல்கிறோன்றப்போ அவங்க ஃபஸ்ட்டு நம்மளை திட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதுக்குண்டான சொல்யூஷனே சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்டோம், எனக்கு அது தெரியாமல் அதை பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, உனக்கு அறிவு இல்லையாடா, என்ன பண்ணி வச்சுருக்க, ஏன் இப்படி இருக்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நம்மளை திட்டினதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்லுவார், யாரையும் அவர் என்ன பண்ண மாட்டாரா, கடிஞ்சு கொள்ள மாட்டார். சரி பண்ணிட்டியா, ரைட்டு விடு, உனக்கு என்ன தேவை நான் தரேன். அது எப்போ கிடைக்கும், அதிகாலையில் அவர் சமூகத்துக்கு முன்பாய்ப்பு இருக்கும் பொழுது, அவரோடு நம்ம பேசும் பொழுது, அவரோட சித்தத்தை கேட்டு நம்ம வாழ்க்கை அந்த நாளை நம்ம தொடங்கும் பொழுது, அந்த நாளை அதுபடி நம்ம நடக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்கும், இந்த ஞானம் பிறக்கும், இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்மக்கிட்ட வரும். அப்போ கர்த்தரோட நடக்கும்போது உங்களுக்கு 3 காரியம் கண்டிப்பாக இருக்கணும். முதல் காரியம் பாவத்தோட விலகி இருக்கிறோமான்னு பார்க்கணும். 2வது காரியம் எல்லாத்தையும் அவரை ப்ரையரைஸ் பண்ணுறோமான்னு பார்க்கணும். 3வது காரியம் அவரோட சித்தத்தை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமான்னு பார்க்கணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இல்லை என் வாழ்க்கையில் யார் வாழ்க்கையாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சோர்வோடு இருக்கிறோமா அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த 3 காரியங்கள் என்ன ஆகுது, குறைபடுதுன்னு அர்த்தம். இந்த 3 காரியம் எப்போ குறைபடும், நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் குறைபடும் போது. விசுவாசம் எப்போ குறைபடும், கர்த்தரோடு நம்மளோட வாழ்க்கை இணைஞ்சு இல்லாத போது. நம்மளோட ஒரே இலக்கு நித்திய ஜீவனை அடைகிறது மட்டும்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாரும் உங்களுக்கு ஆடி தள்ளுபடி மாதிரி காசு கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குங்க, கூட எக்ஸ்ட்ராவாக இது வரும். நீங்கள் வாங்குகிற அந்த ட்ரெஸ்ஸு தான் நித்திய ஜீவன். அதை குறித்து நம்ம போகணும். அப்போ போகும்போது தான் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் உங்களுக்கு வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நித்திய ஜீவனை பற்றியோ, அதை அடையிறதை பற்றியோ, பரிசுத்த ஆவியாரோட வாழ்கிறத பற்றியோ, இல்லை பரலோகத்துக்கு போய் நம்மளை நித்திய வீட்டில் வாழ்கிறத பற்றியோ கவலையே படுறதில்லை. எதை பற்றி தான் கவலைப்படும், கூட கொடுக்கப்படுறதை பற்றி மட்டும்தான் கவலைப்படும். கர்த்தர் சொல்லியிருக்காதுல, கண்டதினால் நீ விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர் பேறு பெற்றவர், பாக்கியவான். அப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற உலக காரியத்தை பற்றி மட்டும்தான் நம்ம விசுவாசம் இருக்குது இப்போவும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கர்த்தருக்கு நேராக நடந்துருக்கீங்க, ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அப்படி இருக்கிறீங்கன்னா கர்த்தரை தேடி வாங்க. இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விஷயத்தையே நம்ம முன்னாடி வச்சு பேசக்கூடாது, அதையே முழுசாக நினைக்கக்கூடாது. நம்ம காணாத ஒரு தேசம் ஒன்று இருக்குது, அது மேலே விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். நான் இங்கே வாழ்கிற வாழ்க்கை அந்த காணாத பரம காணான எனக்கு தருன்ற விசுவாசம் இருக்கணும். பில்லி கிரகம் ஐயா சொல்லும் போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும், எங்கே போவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த தெரியுன்ற விஷயம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்பார். சூப்பராக சொல்லுவார், ஐ நோ வேர் ஐ வில் கோ, நான் எங்கே போவேன் அப்படின்றது எனக்கு தெரியும், இந்த உடல் மறைஞ்சக்கப்புறம் நான் எங்கே போவேன்றது எனக்கு தெரியும். அந்த கேள்வி, அந்த விஷயம் நம்மக்கிட்ட இருக்கான்றது தான் இன்னைக்கு இருக்கிற கேள்வியே. அப்போ நம்ம எங்கே போகிறோன்ற உறுதி எப்போ நடக்கும், ஆவியானவரோடையும் கர்த்தரோடையும் நம்ம இருக்கும்போது தான். அப்போ அந்த கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க, நான் இன்னும் வெறுமனே கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேன்னா இல்லை ஆவிக்குரியவனாக இருக்கிறேன்னா? சபைன்றது இந்த 4 செவுறு இந்த இடம் அது குறிக்காது. சபைனா யார், நம்ம தான் சபை. அவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லும்போது நான் இந்த கட்டடத்துக்குள்ளே வாசம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரா? எங்கே வாசம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு? நீங்களே என் ஆலயம், உங்கள் இடத்துல தான் நான் என்ன பண்ண போகிறேன், வாசம் பண்ண போகிறேன். நம்ம அழகாக ஒரு வசனத்தை வச்சுக்கிறோம், இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால்
ஸ்பெசிஃபிக். அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், அவரை தட்டுற வரைக்கும் தட்டட்டும்னு விட்டுறோம். நமக்கு தேவை கேட்கும்போது கதவை திறந்துடும். அந்த வசனம் அப்படி கிடையாது. என் சத்தத்தை கேட்டு சீக்கிரம் தர. இந்த உலகம் என்ன ஆக போகுது, கடைசி நிமிடத்துக்குள்ளே இருக்குது. காலம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், கடைசி நிமிடத்தில் இருக்குது. இன்னும் நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நான் வரப்போகிறேன். உலகத்தோட வாசல் இருந்து கதவை தட்டிட்டு இருக்க, நான் வரப்போகிறேன், நீ என்னை ஏற்றுக்கன்னு அந்த அழைப்பு ஆவியானவர் உங்கள் இடத்துல விடுறாரு. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை நினச்சி நீங்கள் வேதனைப்படுறீங்களா? வேதனைப்படாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யார்? பெரியவர். இது வெறும் வார்த்தையாக கேட்டுட்டு எல்லா வாரமும் கேட்குற வசனம் தானே, எல்லா வாரமும் கேட்குற வார்த்தை தானே, சரி ஓகே அடுத்த வாரம் புதுசாக ஒன்று சொல்லுவாங்க அப்போ நம்ம பண்ணிப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாரி, ரொம்ப கஷ்டம். இது எனக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். வசனம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அது நம்ம கூட கர்த்தர் பேசுகிற வழி. நீதிமொழிகளில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது, 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாரோ ஒருத்தர் படிக்கல. நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், நம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். வசனம் எவ்வளோ தூரம் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. புடமிடப்பட்டது. நான் ஆரம்பத்தில் சொன்னல, தங்கம், நம்மளாம் தங்கம். புடமிடுறதுக்கு தான் எல்லாமே நடக்குது. வசனம் அப்படி தான் உங்ககிட்ட வருது. தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனங்கள் உங்ககிட்ட வருது அப்படின்னா அந்த வசனத்து மூலிமா கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம். அவ்வளோ வசனம் இருக்குது. இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் இந்த வசனம் எதுக்கு எனக்கு வரணும்? ஆவியானவர் எதுக்கு இந்த வசனத்தை என்கிட்ட பேசணும்? அப்போ அந்த வசனத்து மூலிமா உங்ககிட்ட அவர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறார். அதை புரிஞ்சு கொள்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோன்னா நம்ம அவரை அண்டி கொண்டு இருப்போம். வசனத்தை காத்து கொண்டு இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை அண்டி கொண்டு இருப்போம். அண்டி கொண்டு இருப்போம்னு என்ன அர்த்தம்? அவரோடு இருப்போம்னு அர்த்தம். அவரோடு இருந்தால் அவர் என்னவா இருக்காரு? நம்மளுக்கு கேடகமாக இருக்கார். கேடகமாக இருந்தால் எந்த ஆபத்து உங்களை தொடப்போகுது? அப்போ இன்னைக்கு ஆபத்தை குறிச்சோ இல்லை வருத்தத்தை குறிச்சோ இல்லாமையை குறிச்சோ நம்ம வருத்தப்படுறோன்னா நம்ம அவர் வசனத்துலேயும் இல்லை, அவர் நம்மளுக்கு கேடகமாகவும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் வசனத்தை பிடிக்கணும், அவரோட இருக்கணும், அவரோட சஞ்சரிக்கணும், அவரோட வாழணும். யோசேப்பு, யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இருந்தது போல் நம்ம வாழ்க்கையில் அந்த காரியங்களை நம்ம ஈடுபடணும். அதுக்கு அவரோடு இருக்கிறது தான் முக்கியம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன நித்திய ஜீவனையும் அது தவிர. அப்போ நீங்கள் அவரை தேடுங்க, இந்த அடிஷ்னல் பொருள் எல்லாமே உங்களை தேடி உங்களுக்கு என்ன தேவையோ அது வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வார்த்தையை கேட்கும்போது இந்த உலகத்துக்கு உண்டான நன்மையை சொல்லிட்டோன்னா குட் அப்படின்னு நினைக்கிறோம். உலகத்துக்கு உண்டான நன்மையை தேடி வார்த்தையை தேடாதீங்க. கர்த்தர் நம்மளுக்கு தரேன்னு சொன்ன அந்த காரியத்தை குறித்து தேடுங்க. நம்மளுக்கு இருக்கிற பெரிய சொத்து பத்திரமே இந்த பைபிள் தான். எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே உள்ள பத்திரத்தில் நாட்டமாக இருந்துட்டு நம்மளோட சொத்து பத்திரத்தை விட்டுறோம், நம்மளோட சொத்தெல்லாம் அப்படியே விட்டுறோம். எல்லாருக்கும் ஒரு காரியம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஊழியம் இருக்குது. எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஊழியம் பண்ணுறதுக்காகவே அழைக்கப்பட்டவர்கள். அப்போ உங்களோட பங்கை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு அவரோட நீங்கள் இருக்கணும். அவரோடு இருக்கும் பொழுது இந்த உலக காரியத்தை தாண்டி நீங்கள் இருந்துருவீங்க. இந்த உலகத்தை காரியத்தை தாண்டி நீங்கள் இருக்கும்போது ஆவியானவரோடு இணையும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காக என்ன வச்சிருக்காரோ அது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி அவர் சொல்கிறதை கேட்டு அதுபடி இந்த 3 வருஷம் இந்த உலகத்தில் இருந்து அவரோட ராஜ்யத்தை நிலைநாட்டிட்டு ரட்சிப்பை தந்துட்டு போனவர், அதே போல் நீங்களும் கனி கொடுக்கும் மரமாக கண்டிப்பாக இருப்பீங்க. அப்போ முதலாவது தேவனை தேடுங்கள், அவரோடு இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க. காலையில் மட்டும் ப்ரேயர் பண்ணிவிட்டு மற்ற நாள் ஃபுல்லாக உலகத்தோட காரியத்துக்குள்ளே போகாதீங்க. பெரிய ராஜா தாவீது, ஆனால் அவர் சொல்லுவார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் போர் பண்ணாமல் இருந்தாரா? அவர் குடும்பம் இல்லாமல் இருந்ததா? இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? நான் அவரை எதுக்கு முன்னாடி வச்சுருக்கேன்? எவ்வளோ காரியம் வேணால் நான் சுற்றி இருக்கட்டும், ஆனால் கர்த்தரை முன்னாடி இருக்கும்போது அந்த காரியத்தை அவர் பார்த்துப்பார், அவரோட காரியத்தை நான் பார்த்துப்பேன். எனக்கு எது எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அது எல்லாத்தையும் அவர் சரி பண்ணிடுவார். அவர் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சிடுவேன். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கர்த்தருக்கும் மனவாட்டியான சபையான நமக்கும் இருக்க வேண்டிய விஷயம். கணவரோட எண்ணத்தை தெரிஞ்சு தான் மனவாட்டி நடந்துக்கணும். இன்னைக்கு உலகம் 1000 பேசலாம், ஆனால் பைபிள் பேசுறது ஒன்றே ஒன்று தான். நம்மளுடைய மனவாளனுடைய எண்ணத்தை தெரிஞ்சு தான் மனவாட்டியான நம்ம வாழணும். அதுதான் ஆவிக்குரியான வாழ்க்கை.
என்னோட சுய நினைப்புபடி நான் வாழக்கூடாது, என்னோட சுய இச்சையின்படி வாழக்கூடாது, விருப்பத்தின்படி வாழக்கூடாது. ஆவியானவரோட விருப்பத்தின்படி வாழணும், கர்த்தரோட விருப்பத்தின்படி வாழணும், என்னோட மனவாளனோட விருப்பத்தின்படி வாழணும். அப்படிப்பட்ட மனவாட்டியாக நம்ம இருக்கிறோமா நம்ம நிதானித்து பார்க்கணும். பேசும்போது சொன்ன வாலிப பசங்களுக்கு சொன்னேன், இப்பவும் திரும்ப சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் கரம் கொடுத்து தூக்குகிற தேவன் ஒருத்தர் இருக்கார். நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்கள் கூட இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கர்த்தரை தேடி வருவாங்க. நீங்கள் சாட்சியாக மாறுங்க, பெரிய ஊழியமாக இருக்கும். நீங்கள் கர்த்தரை தேடுங்க, உங்கள் பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, உங்களை அவருக்கு ஒப்பு கொடுங்க. பாவத்துட்டு விலகி இருப்பீங்க, அவருக்குள்ளே உறுதியாக இருப்பீங்க, உங்களோட காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதுவே விசுவாசம். உலகத்தில் உள்ள மினிஸ்டர் தெரிஞ்சவங்களாம் பெரிய ஆளுன்னு சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு மினிஸ்டர் தெரியும்னா நான் தான் பெரிய ஆளுன்னு சுற்றிட்டு இருப்பேன். எனக்கு இந்த உலகத்தை படைச்ச ராஜாவே தெரியும், அவர் தான் என் தகப்பன். அப்போ நான் எவ்வளோ தைரியமாக இருக்கும். நான் ஜெயிச்சுட்டேன், நீயும் ஜெயிச்சிருவேன்ற பாசிட்டிவாக பேசுகிற கர்த்தர் வேறு யாருக்கும் இல்லை. அவரை மாதிரி பொசசிவாக இருக்கிற ஒரு ஆண்டவர் வேறு யாருக்கும் இல்லை. அவ்வளோ பெரிய காரியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்படி பொசசிவாக இருக்கிறவர்கிட்ட உங்களோட பொசசிவ்னஸ் எப்படி இருக்கும்? அப்போ இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறார், நீ கர்த்தரோடு இணைஞ்சிருக்கியா? இணைஞ்சிருக்கோமா? இந்த கேள்வியோடு தான் இன்றைக்கி போகிறீங்க. நீங்கள் உங்களை நிதானிச்சு இறங்க. இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா இனிமேல் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. அடுத்த வாட்டி வந்து உங்கள்கிட்ட பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உறுதியாக 100% கர்த்தர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து இருப்பீங்கன்னா உங்கள்கிட்டேருந்து வர ஒரு பதில், நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவள். இந்த பதில் தான் வருமே தவிர நான் கிறிஸ்டியன், இந்த சபைக்கு போகிறேன், எனக்கு இது இருக்குது அது இருக்குது, எதுவும் வராது. அது போக உங்கள் முகத்தில் தேவனோட பிரசன்னம் இருக்கும். 40 நாள் சாப்பிடாமல் போய் மோசை மேலே உட்காந்துட்டு வந்தால் ஒரு நாள் சாப்பிடலனாலே வாடி கடுவாராக போயிடுவோங்க. என்னடா முகம் எதுன்னு கேட்போம். ஆனால் அவர் போயிட்டு கீழே இறங்கும்போது அவர் முகத்தை பார்க்க முடியாமல் மூஞ்ச முடிக்கிட்டாங்க கீழே. அப்போ அவருடைய பிரசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதை நம்ம எல்லாம் வார்த்தையாக படித்து ஈஸியாக விட்டுட்டு போகிறோம். அதோட பிரம்மாண்டத்தை யோசிச்சு பாருங்கள். ஒரு கடலை ஓப்பன் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம். அவரோட பிரசன்னத்தில் ஒருத்தர் இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து நம்ம கர்த்தர் அதுக்கு சாட்சியாக கொடுத்து போயிருக்காரு. அது எல்லாத்தையும் படிக்கிறோம், அது எல்லாத்தையும் வாசிக்கிறோம், அது வார்த்தையாக விட்டுட்டு போகிறோம். அந்த வார்த்தையாக விடுற நிலைமை இன்னைக்கு இந்த சபையிலேருந்து போகும்போது இருக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துக்கு வந்தவங்க யாருமே வந்தவண்ணமாய் திரும்ப போனதில்லைன்னு வசனம் சொல்லு. அப்போ நீங்கள் கர்த்தரை பார்க்க வந்திருக்கீங்க, அவரோட வார்த்தை கேட்க வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தோடு போகும். உங்களை விட்டு கொடுங்க, அவர்கிட்ட விட்டு கொடுங்க, அவர் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் செய்வார். நித்திய ஜீவனை அடைகிற ஒரே வழி தேவனாகி கர்த்தர் மட்டுமே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். நீங்கள் உங்களை அவருக்கு விட்டு கொடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து வருத்தப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அதை பற்றிலாம் கவலைப்படாது. இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஜெனிப்பித்தவர், தாயின் கருவறையில் உங்களை ஜெனிப்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை வச்சிருக்கிறவர் உங்களை என்ன பண்ணுவார்? அனுதினமும் காத்து வருவார். ஓகேவா? இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து உங்களுக்குள்ள கிரியம் செய்யுமானால் கர்த்தராகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தனிமையில் அவரோட இருங்க. மனுஷனோடு இருக்கிறத பார்க்கிலும் கர்த்தரோடு இருப்பதே நலமும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமுமாகும். ஸோ அந்த கேள்வியோடு போங்க. நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேனா இல்லையா, அந்த வாழ்க்கை எனக்கு இருக்கான்ற கேள்வியோடு போங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவையான பதிலை தருவார். உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். பயப்படாதீங்க. காட் இஸ் கிரேட். ஆமென்.